சரவணபவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள், ஃபோனில் நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்போது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவர்களுடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போகிறாங்க, நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலையுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார்? இறைவனுடைய சப்போர்ட்டு. இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை சுற்றி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான். அப்போ இந்த வருடம் நம்ம 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது இச்சா சக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியது தான் ஞானசக்தி. இது 3ம் முருகனத்தில் இருக்கிறது. இச்சா சக்தியாக நம்மளுக்கு வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்போ ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தா கூட
ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது, இல்லை 12ஆம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துனாலும் கவலையே கிடையாது. எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பலனில் வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் வந்து பொறுமையாக கேட்கணும், அதை தான் வந்து நீங்கள் செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராகி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெற்றிகரமான வாழ்வின் பாதையில் தடம் பதித்து ரொம்ப அருமையாக நகரக்கூடிய காலகட்டங்கள். அம்மா அர்த்தாஷ்டம சனி வருதுன்னு சொல்றாங்க, அப்புறம் ராகு கேது பயிற்சிகள்லாம் வருதுன்னு சொல்றாங்க. முயற்சி ஸ்தானத்தில் வந்து எங்களுக்கு ராகு வந்துருவாரு, அப்புறம் பாக்கியத்தில் கேது வந்துருவாரு. எங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னு நீங்க எல்லாம் நிறைய கேள்விகள், ஏன்னா எங்களை விட உங்களுக்கு தான் நிறைய ஜோசியெல்லாம் தெரியுது, அதனால நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கிறீங்க. கவலை கிடையாது. உங்களுக்கு 7 குரு வருகிறார், ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு நிறைய சமுதாயத்துல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் சமுதாயத்தில் மட்டும்தானா, தொழிலும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு அபார வளர்ச்சி அசூர வளர்ச்சி இதெல்லாம் முழுமையா பெறணும் அப்படின்னா நிறைய தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சும்மா கிடைக்குமா நமக்கு? ஏன்னா கால சக்கரத்தின் 11க்கு லாபாதிபதியே நமக்கு சனீஸ்வர பகவான் தான். அவர் என்ன பண்ணுவாரு, தொடர்ந்து கொடுக்க போகிறார் ஒரு செயலின் பொழுது நம்மளுக்குன்னு அவர் நிறைய பரிசோதனைகள்லாம் வைப்பார். அந்த சோதனைகள் எல்லாம் நீங்க வெற்றி காணும் பொழுது உங்களுக்கு 11 என்ற கூடிய ஒரு வாழ்வின் நிறைவான லாபம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும் அந்த காலகட்டம் அப்படின்னும் பொழுது நிறைய தடைகள் வரும். அது தொழில் விஷயமா இருந்தாலும், திருமண விஷயமா இருந்தாலும், ஒரு குழந்தை பிறப்பு விஷயமா இருந்தாலும், இல்லை ஏதாவது ஒரு செயலை செய்யணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாலே அப்போ அந்த பிரச்சனை வந்து நம்மளை வந்து தாக்கும், நாலா பக்கம் வந்து தாக்கும். அப்ப என்னன்னா இந்த செயலை வந்து நீ செய்ய போறியா, இல்ல தடை வருதுன்னு நீ உட்கார போறியா, இந்த தடைகளை வந்து உடைத்து நீங்க வெளியே வரும்பொழுது நீங்க வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறி சிகரத்தை தொடுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில் கிடைக்கும், தொழில வேலை பலு நம்மளுக்கு வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கடந்து வரணும். இதெல்லாம் கடந்து வரும்பொழுது நம்ம லாபத்தை பெற்றுடுவோம். ஒரு வேலை பலு இருக்குதுன்னா எங்க அங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வுடன் கூடிய இடமாற்றம் அப்படின்னு பாருங்க. அப்ப எப்படி இருக்கும், அப்ப இவ்வளவு கஷ்டப்பட போறோம் அப்படின்னா அங்க ஒரு லாபம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. மாணவர்கள் வந்து படிப்புல வந்து அதிக கவனம் போடணும். நீங்க உங்களை மேன்மைப்படுத்திக்கணும், அவங்கள வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குடும்பத்துல ஏதாவது வந்து ஒரு நிகழ்ச்சிகளை பண்ணணும்னாலும் ஒரு தடைகள்லாம் வரும். அதை கடந்து நீங்க சாதிக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு விடும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதித்து வெல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். வருட ஆரம்பத்துல ஒரு 4 மாத காலம் வந்து திட்டங்களை தீட்டி இவ்வளவுதான் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு புத்தி கூர்மையை வைத்து கொண்டு நீங்க அந்த செயல்பாடுகளுக்கான திட்டங்களை எல்லாம் நீங்க ஒரு வரமுறைப்படுத்தி கொண்டு நீங்க அதற்கப்புறம் குரு பார்வை உங்க மேல விழுந்த உடனே எங்கிருந்து தான் வரும்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளவு பெரிய அசாத்திய ஒரு செயல்பாடு ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, உங்களுடைய பொருளாதார வருவாய், வழக்கு இருந்தால் வழக்கில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, குழந்தை பாக்கியம், உங்களோட வாழ்க்கையில ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும். தடைக்கற்களை ஒவ்வொன்றுத்தையும் வந்து நீங்க படிக்கற்களாக மாற்றுவீங்க. ஏன்னா நீங்க ஒரு நியமனத்தை வகுத்துக்கணும். 9ஆம் இடம் என்றாலே அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்து கடைபிடிக்கக்கூடியது. எப்ப நீங்க வந்து வாழ்நாள்ல நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, ஒரு ஒழுக்க முறையை, ஒரு பிரின்சிபலை, ஒரு ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, இந்த கிரக பயிற்சி மட்டும்
மட்டும் இல்லை, எந்த கிரக பயிற்சியும் நீங்கள் வென்று வரலாம். ஏன்னா 9ன்ற இடமே வந்து அங்கே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபிலாசபி, ஒழுக்கம், நெறிமுறை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது. அப்போ 9 என்றது குருன்னா எப்படி இருப்பார்? குருவுடைய வீடு. அப்போ அந்த குரு எப்படி ஒரு நம்மளை ஸ்ட்ரிக்டாக ஒரு நல்வழிப்படுத்துவார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளை நாமளே செதுக்கிக் கொள்ளணும். தாயுடனான உறவில் வந்து ரொம்ப கவனம், தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், நிறைய வந்து பொறுமை, பொறுப்புணர்வு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேணும். ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அம்மா நல்லது நடக்கும்போது நினைக்கலாம், நமக்கு சாதகம் இல்லாமல் நடக்கும்போது நம்ம நடக்கலாமாம்மா அப்படின்னு வந்து தான் நினைக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபாய் பணம் வந்து எங்கேயும் உங்களுக்கு வந்து விரயமாகுது. ஐயோ 10,000 பணம் இது எப்படியே ஸ்கேம் காலில் போச்சா, இல்லை ஏதோ ஒரு அனாவசிய செலவு பண்ணிட்டோன்னா அங்கே வந்து மனம் மறந்துடாதீங்க. இதனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. இந்த மாதிரி ஒரு செலவாக இருக்குது, நம்ம அறியாமல் அந்த இடத்துல வந்து நம்ம ஏமாந்துருக்கிறோம், நம்ம அறியாமல் அந்த பணம் வந்து அந்த இடத்துல வந்து விரயமாக இருக்குது என்பதை மட்டும் நினைத்து கொள்ளுங்க. மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கான ஒரு தெளிவான மன சிந்தனை கிடைக்கும். பாசிட்டிவை வந்து நீங்கள் யோசிக்க யோசிக்க செயல்படுத்த செயல்படுத்த உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யணும். நெகட்டிவ் தாட்டு போயிட்டீங்கன்னா அங்கே என்ன ஆகிடும்னா உங்கள் ஃபோக்கஸும் இருக்காது, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் போயிடும், மனசோர்வாயிடும். நம்ம வந்து நெகட்டிவ் திங்கிங் போட்டாலே நம்மளுக்கு மனசோர்வு ஆயிடும். இந்த காலகட்டம் தார்மீக வழியை வந்து நீங்கள் மாறாமல் உங்களுடைய கான்டெக்ஸ்ட் வந்து சிறப்பாக இருக்கணும். உங்களுடைய நோக்கம் 4 பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும். அது தொழிலாக இருந்தாலும் ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்போது கண்டென்ட் டெய்லிக்கு டெய்லி நாளுக்கு நாள் வந்து நீங்கள் சிறப்பான யுக்திகளை கையாண்டு உங்கள் தொழிலையோ படிப்பையோ நீங்கள் வந்து மேற்கொள்ளும்போது அதிகப்படியான வருமானத்தை இயல்பாகவே வந்து ஈர்த்து விடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து ஒரு வெளியூர் பயணங்கள், வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு வயதில் பெரியவங்களா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வேலையெல்லாம் இருக்குமானா உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேலைகள்லாம் நல்லா அமைய பெறும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் இல்லை ஒரு 90 வயது குழந்தையா இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள், உங்களுடைய எண்ணங்கள், அபிலாஷைகள், ஆசைகள் இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் இப்போ குரு வராரு. நீங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான புது முயற்சிகள்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து நடைபெறும். இறை வழிபாட்டை உங்களுக்குரிய கடவுளை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் என்ன சொல்றது ஆத்மார்த்தமாக வந்து பிடித்து கொள்ளணும். இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து நீங்கள் தாயார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ள 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 உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் நடக்கும். சனிக்கிழமையில் தாயார் பெருமாள் வழிபாடை வந்து பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல் தடைகள்லாம் நிறைய நடக்குது, எங்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் வர தடையாக இருந்தால் விநாயகர் வழிபாடு வைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஷேர் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணுற விஷயங்களை கேஜெட்ஸில் நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இந்த மாதிரி மீடியா விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய பதிவுகள்லாம் நீங்கள் பெயர்வதில் கம்யூனிகேஷன் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வந்து பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிடும். நான் இந்த காலகட்டம் வந்து எதையுமே வந்து உண்மையாக தெரிஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து சொல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத ஆளுக்கிட்டலாம் பகிர்ந்துடக்கூடாது. 3வது நபர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை, ஒரு வந்து இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னும் போது முகம் தெரியாதவரால் உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைத்து உங்களுடைய வாழ்வின் முன்னேற்ற பாதையில் வந்து உங்களை வந்து கூட்டி செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் தொழிலில் வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து உறவுகள்கிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம வந்து பொறுமை சகிப்புத்தன்மையோடு இருந்து நம்மளுடைய பொறுப்பு, நம்ம கடமை என்னவோ அதை ஃபுல்ஃபில்லாக வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போயிடணும். இந்த காலகட்டம் வந்து சொசைட்டியோடு நம்ம வந்து இணைந்து சமுதாய பணியோடு நம்ம வந்து அவங்களுக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய செயல்பாடு எதுவாக இருந்தால் மற்றவர்களுக்கு வந்து நல்ல நன்மையை பளிக்கும்படி
படி செய்யும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்கள் ரொட்டீன் லைஃப்பை பாதிக்கக்கூடாது. எப்பயும் வந்து ஒரு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த டைமுக்குள்ளே உங்களை செலுத்தி நேரத்தை நியமனப்படுத்தி நீங்கள் வந்து சிறப்பாக வந்து ஒவ்வொரு செயலியும் செய்யும்போது உங்கள் வாழ்வு வந்து ரொம்ப வளமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு 6 F நம்ம கூடவே இருக்கணும். என்னம்மா எஃப்னு சொல்லிட்டீங்க? நம்ம சுதந்திரமாக ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம ஃபேமிலி, ஃபிட்னஸ்ஸு, ஃபினான்ஸு, ஃபன்னு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரீடம் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்ம நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை ஆற்றல்கள், நேர்மறை செயல்பாடுகள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாசிட்டிவாக சிந்திக்கிறீங்களோ பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகிடும். உங்கள் எண்ணங்கள் வந்து பரவி அதற்கேற்ற நபர்களையே நீங்கள் ஈர்ப்பீங்க. ஒத்தவையே இருக்கும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டம், ஏன்னா உங்களுக்கு 8க்குரியவே சந்திரன் ஆகிட்டார். அதனால் எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங்கு, ஒரு எரிச்சல், கோபம் இதெல்லாம் வந்து மாறி மாறி வரக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருப்பதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். சளி தொந்தரவு இதெல்லாம் இல்லாத மாதிரி, செரிமான பிரச்சனைலாம் நல்லா இருக்கணும். அதே போல் அலர்ஜி தொந்தரவு இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தில் தான் வந்து கவனம் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்குலாம் புதன் தசாவே புத்தியே போதும் ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ் இதெல்லாம் வரும். அதனால் குளிச்சுட்டு வந்த உடனே தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெயை வந்து முதல்ல உடம்பு ஃபுல்லாக, அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணுவாங்க, குளிச்சுட்டு வந்தோடனே தேங்காய் எண்ணெய் தடவிடுவாங்க. மாய்ஸ்சரைசேஷன்லாம் இப்போ விற்கிறாங்க. அந்த மாய்ஸ்சரைசேஷன் வந்து காசு தான். நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயை தடவினாலே உங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா இதுவாக இருக்கும். விட்டமின் டி காலையில் இருக்கக்கூடிய இளம் வெயில் ஒரு 7:30 மணிக்குள்ளே, ஒரு 6:30லேருந்து ஒரு 7:30க்குள்ளே அந்த இளம் வெயிலில் ஒரு 10 நிமிடம் இருங்க. உங்களுக்கு ஒரு கால்சியம் சத்து வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின்லாம் வந்துடும். அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லாமல் இருப்பதுக்கு நம்ம நட்ஸு, அதே போல் தயிர் கூட உணவில் சேர்த்துக்குவது, அதே போல் வால்நட் டெய்லியும். அப்படி இல்லைங்க எங்களால் பாதாம்லாம் சாப்பிட முடியாதுன்னா ஏழைகளின் பாதாம் வேர்க்கடலை தான். ஒரு பர்பியை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தனுசு, இந்த காலகட்டம் அருமையான தொழில் வளம், அருமையான தன வருவாய், அருமையான புத்திர பாக்கியம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்தில் இது வரைக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் நீங்குவது, புதிய திருமணங்கள் இருப்பது, காதல் கை கூடுவது, நல்ல வண்டி வாகனம். இப்போல்லாம் நம்ம ஒரு வண்டி வாங்குவது, சொத்து இருந்தால் சொத்தை விற்றுட்டு வேறொரு சொத்து இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரன், அவங்க திருமணம், அவங்க குழந்தை பாக்கியம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பிள்ளைகளை பற்றிய இந்த கவலையெல்லாம் இப்பொழுது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவங்களுடைய வாழ்வு வந்து செழிப்படைகிறது வந்து நீங்கள் காணலாம். தனுசு, இந்த வருடம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பிடிக்கும் பாருங்க ஒரு ஓட்டம், அது சிறப்பான ஓட்டம், வெற்றிக்கான ஓட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு வகுத்துக்கணும், டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எப்போ சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிடணும், தூங்குகிற டைமுக்கு தூங்கணும். நேர்மறையாக தான் சிந்திக்கணும். அந்த நேர்மறையாக சிந்திக்கிறது எப்போ வரும்? நம்ம மனசில் வந்து அன்பும் நம்ம வந்து நன்றி உணர்வும் இருக்கும்போது அதை எப்படி பண்ணணும், எப்படிலாம் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒவ்வொரு வாழ்வியல் மாற்றங்களுக்கான ஒரு டிப்ஸு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லப்போனோம். மொத்தமாக நம்ம ஒரே நாளில் மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் சிந்தனைகளையும் சிந்தனை திறனையும் நேர்மறை எண்ணங்களாக நேர்மறை ஆற்றல் நம்ம எப்படி வரவழைத்துக்கொள்ளணும் என்பதை பற்றிலாம் நம்ம வந்து அறிந்து கொண்டு அதன் வழியில் செல்லும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் சொல்லிட்டேன். முறையாக உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்பவர்களுக்கு வந்து நமக்கு எந்த ஹெல்த் எஃபெக்டும் வராது. நல்லா டான்ஸ் ஆடிடுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு கலை உங்களுக்கு தெரியுது, ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு டான்ஸ் ஆடுறோம்னா தாராளமாக நிறைய திருப்புகள், தமிழ் நிறைய படிங்க. தமிழ் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா தமிழை படிக்க படிக்க நம்ம உயிர் எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களும் இதெல்லாம் சொல்ல பழம் அந்த ழ உள்ள மடக்கும்பொழுது, வாயை மூடி மடக்கும்போது நம்முடைய சலைவா என்ற உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரக்கும். உமிழ்நீர் சுரக்கும் போது நமக்கு நல்லா டைஜஷன் ஆகும். டைஜஷன் ஆகும்போது நம்முடைய செரிமானம் சிறப்பாக இருக்கும். செரிமானம் சிறப்பாகிடுச்சுன்னா நம்ம உணவுக்குடல் மலர்குடல் சிறப்பானாலே முதல் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். அப்போ சிறப்பாக சிந்திக்கவும் வேணாம். இதுக்கு மேலே யாரும் உங்களுக்கு வந்து இவ்வளோ விரிவாக சொல்ல வந்து
முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னால் இயன்ற வரையில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க. எளிமையாக நம்ம வந்து இதை வந்து நம்ம பின்பற்ற போகிறோம். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் நிறைய வந்து உழவார பணி செய்யுங்க. கோயிலில் தீபமேற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை தோறும் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, அந்த அன்னதானத்துடன் ஒரு பாட்டில் தண்ணி, நம்ம வந்து ஒரு ஊறுகாய், கையிருப்பு பணமான 11 சில்லறை பணம், ஒரு 11 ரூபாய் கையிருப்பு பணம். நம்ம எங்கள் சேவிங்ஸை கொடுத்துணுமான்னு கேட்காதீங்க. 11 ரூபா 21 ரூபா சில்லறை பணத்தை மேலே வைத்து கொடுக்கும்போது இந்த வருடம் பாருங்கள், இந்த வருடம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையினுடைய வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காணக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இருக்கும். 4ஆம் இடத்தை வந்து சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிடணும். அப்போ 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணான்னா தாயை நல்லா கவனிச்சுக்கணும். நம்மளை வந்து அதில் வந்து ஒரு மொராலிட்டி நீங்கக்கூடாது. குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன், குடும்ப உறுப்பு கவனிக்கிறேன்னு ஒரு ஒழுக்கம் தவறிலாம் போகக்கூடாது. அந்த 4 என்ன சொல்லக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு வண்டி வாகன சேர்க்கையை விட நான் மனசளவில் சந்தோஷமாக இருக்கிறேன்னா என்பதை பற்றி குறிப்பிடும். அப்போ தாய் வழி உறவுகள், தாயுடைய ஆரோக்கியம், தாய் வழி பந்துக்களுடன் ரொம்ப இணக்கமாக நல்ல பொறுமை நிதானத்தோட ஒரு பொறுப்புணர்வோட இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான கடமை, தாய் தந்தைக்குரிய கடமை, இதெல்லாம் அவங்க பொறுப்புணர்வை உணர்ந்து நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாபம் ஆக்டிவேட் ஆகிடும். காலத்து சக்கரத்தின் ஒரிஜினல் பாகமான 11ஆம் மனம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பார்வையை உங்களுக்கு வந்து அங்கே தான் விழப்போகுது, துலாம் வீட்டில். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சமுதாயத்தோடு ஒன்றி சமுதாயனுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, அது அரசியல்வாதியாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், செய்யும் பொழுது உங்களுடைய தர்ம வழியில், தார்மீக வழியில் நீங்கள் அடையக்கூடிய பலன்களுக்கு அளவே இல்லை. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.